அந்தி 19. தன்னுடைய குழந்தைதான் அமிர்தாவின் வயிற்றில் வளர்ந்தது என்பதை அறிந்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் ஹர்ஷா. அமிர்தாவுக்கும் அதே நிலைதான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளாமல் சிறிது நேரம் அந்த இனிமையான நிமிடங்களில் மூழ்கிப் போயினர். இருவரது வெளிகளில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் வழிந்தபடி இருக்க, தன்னையும் மீறி ஐ லவ் யூ ஹர்ஷா என்றாள் அமிர்தா. தன்னிடம் அவள் காதலை சொல்லிவிட்டாள் என்பதில் அவன் மனம் முழுவதும் தித்தித்தது. அதுவும் உரிமையாக தன்னுடைய பெயரை சொன்னதில் முகம் முழுவதும் புன்னகையாக, விழிகளில் வழிந்த கண்ணீருடன் அவளை ஏறிட்டான். அவள் தாடியை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்தவன், ஐ லவ் யூ அம்மு, ஐ லவ் யூ சோ மச் டி என்றவன் மென்மையாக அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். அவனுடைய முத்தத்தை இமைகள் மூடி ஏற்றுக்கொண்டவள் அவன் மார் மீது சாய்ந்து தன்னுடைய கரங்களால் அவனை சுற்றி வளைத்தபடி கட்டிக்கொண்டவள் மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை கூறத் தொடங்கினாள். சாரிகாதான், என்கிட்ட இப்போதைக்கு உங்க வீட்ல யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். எந்த பெத்தவங்களும் இதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. கருவும் வயித்துல தங்குனதும் நானே வந்து உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அவங்க படிச்சவங்க தானே, என்னோட நிலைமைய சொன்னா புரிஞ்சுப்பாங்க. தேவைப்பட்டா என் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்து பேசுறேன்னு சொன்னா. அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா வருவாருன்னு சொன்னா. ஆனா இத பண்ணலாமா வேண்டாமான்னு ஆரம்பத்துல குழப்பமான மனநிலையில நான் இருக்கும்போது என்னோட தங்கச்சி நிரஞ்சனா கிட்ட மட்டும் தாரிகா சொன்ன விஷயத்த சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டேன். அவளும் அப்போ இருந்த நிலைமைக்கு அதுதான் சரியான முடிவு, அப்பா அம்மா கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம், நம்ம சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தைரியம் கொடுத்தா. எனக்கு இருந்த பிரச்சனைக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது நிரஞ்சனா என் கூட தான் இருந்தா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாரிகா கிட்ட எப்போ வந்து எங்க வீட்ல பேச போற, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிடுவா. உன்னோட ஹஸ்பண்டும் கூட வருவாரு தானே? ஏன்னா நீ தனியா பேசுறத விட 2 பேரும் சேர்ந்து வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். அவளும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா இப்ப ஃபாரின்ல இருக்கிறதுனால அவர் வந்ததும் உங்க வீட்ல பேசுறேன்னு சொன்னாருன்னு சொல்லி இப்ப வரேன் அப்ப வரேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்ல என்றதும் ஹர்ஷாவோ மனதுக்குள், அடி பாவி, எப்படியெல்லாம் பொய் சொல்லிருக்கா என்று எண்ணிக்கொண்டான். 5 மாசம் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியல. நானே எங்க வீட்ல உண்மைய ஒத்துக்கிட்டேன். எங்க அம்மா என்ன கோபத்துல அடிக்கவே செஞ்சுட்டாங்க. அப்பா நான் எது செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் கூட அன்னைக்கு என்ன ரொம்ப மோசமா திட்டிட்டாரு. உடனே அப்பா தாரிகாவுக்கு கால் பண்ணி பேசுனாங்க. அவளோட நிலைமைய பத்தி சொன்னவ பணம் தர்றதாவும் சொன்னா. ஆனாலும் எங்க வீட்ல யாரும் சமாதானம் ஆகல. மேல மேல கோபம்தான் பட்டாங்க. தாரிகா கிட்ட யாருக்கு வேணும் உன்னோட பணம்? எங்களுக்கு தெரியாம எங்க கிட்ட எதுவுமே கேட்காம நீ எப்படிம்மா எங்க பொண்ணுக்கு இது எல்லாம் பண்ணலாம்னு கேட்டு அவள ரொம்ப திட்டிட்டாரு. அவரை சமாதானம் பண்ணதான் தாரிகா போன உங்ககிட்ட கொடுத்து அப்பா கிட்ட பேச வச்சா. நீங்க அப்ப எவ்வளவு நல்லா பேசுனீங்க. குழந்தைனா எவ்வளவு பிடிக்கும், அதுக்காக எவ்வளவு ஏங்குறேன்னு எல்லாம் சொன்னீங்க. குழந்தை பிறந்ததும் எல்லாமே சரியாகிடும். டெலிவரி ஆன அடுத்த நிமிஷம் குழந்தைய நாங்களே வாங்கிப்போம். எங்களுக்கு இது நீங்க செய்யற மிகப்பெரிய உதவின்னு எல்லாம் சொன்னீங்களே என்றதும், நானா? நான் எப்போ அப்படிலாம் பேசுனேன் என்று அதிர்ந்தவன், நான் பேசவே இல்ல. இத பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது என்றதும் இப்போது அதிர்ந்து விழிப்பது அமிர்தாவின் முறையாயிற்று. ஓ, அன்னைக்கு போன்ல பேசினது நீங்க இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் கூட 2 முறை பேசுனீங்களே என்றாள். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என் குழந்தைய பிரிஞ்சு நான் எவ்வளவு நாள் இருந்திருப்பேனா அம்மு என்று கேட்கவும், அவன் கூறுவதும் உண்மைதானே. தன்னுடைய குழந்தையாகவே நினைத்து வளர்க்கிறேன் என்பதற்கே ஆத்யாவின் மீது இத்தனை பாசம் வைத்தவன் உண்மையிலேயே அவள் தன்னுடைய குழந்தைதான் என்று தெரிந்திருந்தால் நிச்சயம் அப்படி விற்றுக்க மாட்டான் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அதில்
நீங்க சொல்றதும் சரிதான். தெரிஞ்சிருந்தா பாப்பாவ நீங்க அப்படி விட்டுருக்கவே மாட்டீங்க. என்றதும் தன்னை புரிந்து கொண்டதில் அவளை மேலும் தன்னுடன் சேர்த்து அணைத்தவன், இதுவும் அந்த தாரிகாவோட வேலையா தான் இருக்கும். எவன் கூடவோ போனாளே, அவன வச்சுதான் பேச வச்சிருப்பா. ச்சே! எவ்வளவு கேவலமான பொண்ணா இருந்திருக்கா. ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்சா என்றெண்ணிக் கொண்டிருக்கும் போதே அவள் மேலும் தொடர்ந்தாள். தாரிகா கிட்ட எந்த பணமும் வாங்க கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அவரோட பிஎஃப் ஏற்கனவே கேன்சல் பண்ணிருப்பாரு போல. அந்த பணம் வந்ததும் வெளியில இருந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். பேங்க்ல என் பேர்ல இருந்த கடன் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அத நானும் அப்பாவும் மாசம் மாசம் கட்டி இப்போ கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஆனா அந்த நேரத்துல நீங்களும் தாரிகாவும் வந்துடுவீங்கன்ற நம்பிக்கையில எங்க வீட்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா 7வது மாசத்துக்கு அப்புறம் தாரிகாவ காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவ கூட்டிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சோம். ஆனா அவங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல அவ கொடுத்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு அவள தேடி போனப்போ அப்படி ஒரு ஆளே இங்க இல்லைன்னதும் நாங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டோம். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. உங்கள பத்தியும் எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. தாரிகா மேல இருந்த நம்பிக்கையில நாங்க எதுவும் கேட்டுக்கல. ஊருக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே ராஜேஷ் சொன்ன மாதிரி நான் வேற ஒருத்தன் கூட இருந்து தான் குழந்தைய சுமக்கிறேன்னு ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க எத்தனை பேர்கிட்ட நிரூபிக்க முடியும்? ஒரு கட்டத்துல சலிச்சு போய் விட்டுட்டோம். என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் என்று கண்ணீர் சிந்தியவளை பார்த்த ஹர்ஷாவோ, என் அம்மு எவ்வளவு கஷ்டங்களை தனியா ஃபேஸ் பண்ணியிருக்கா என்று மனம் வெதும்பியவன், எல்லாம் சரியாகிடும்டி, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றவன் அவளது தலைமுடியை கோதிவிட்டான். நாட்களும் போச்சு. பிரசவ வலியும் வந்துச்சு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். டெலிவரி டேட் வந்ததால குழந்தை பிறந்தா தாரிகா வரலைன்னாலும் நீங்களாவது வருவீங்களான்னு காத்துட்டு இருந்தோம். ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தாங்க. ஆனா ஆதியா பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க 2 பேருமே வரவே இல்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து சைல்ட் வெல்ஃபேருக்கு கால் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து லீகல் பேரண்ட்ஸ் இல்லாததால குழந்தைய கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. எனக்கு மனசெல்லாம் பதறிடுச்சு. ஆதியாவோட முகத்த பார்த்தப்போ என்னால அவள விட்டு கொடுக்கவே முடியல. அவங்க கிட்ட குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு கேட்டு அழுதேன். அத பார்த்த அப்பாவும் அம்மாவும் மனசு கேட்காம அந்த ஆபீசர் கிட்ட பேசினாங்க. டெம்பரவரி கார்டியனாவது நாங்க இருக்கோம். குழந்தைய எங்ககிட்டயே கொடுத்துடுங்கன்னு அப்பா கேட்டாரு. அம்மாவும் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா எங்க கிட்ட கொடுத்தா நாங்க நல்லா பார்த்துப்போம் சார்ன்னு கேட்டாங்க. யோசிச்சு பார்த்தவங்க டெம்பரவரி கார்டியனா எங்களை இருக்க சம்மதிச்சு ப்ரொசீஜர் எல்லாத்துலயும் சைன் வாங்கி முடிச்சு ஆதியாவ எங்ககிட்ட கொடுத்தாங்க என்றதும் ஹர்ஷாவின் மனம் வலித்தது. அப்போதே தெரிந்திருந்தால் உடனே போய் ஆதியாவை நான் வாங்கியிருப்பேனே. அம்ருதாவும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்க மாட்டாள் என்று எண்ணிக்கொண்டான். ஆரம்பத்துல என்னைக்காவது நீங்களாவது வருவீங்கன்னு வீட்ல ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் யாரும் இனி வரவே வேண்டாம்னு தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு. இனி யாரும் வரப்போறது இல்லைன்னு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே வெளியே தாரிகாவின் சத்தம் கேட்டது. ஆத்யாவோட லீகல் மதர் நான் தான். ஒழுங்கா குழந்தைய என்கிட்ட கொடுத்துடுங்க. சட்டப்படி பெண் குழந்தை அம்மா கூட தானே இருக்கணும் என்று கத்திக்கொண்டிருக்க, இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி கத்திக்கிட்டு இருக்கா பாரு. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்றபடியே அவளை நோக்கி சென்றவனுக்கு சட்டென்று புத்தியில் ஒரு விடயம் தோன்ற அமிர்தாபுரம் திரும்பியவன், ஆதியாவ உன்னோட எக்ஸெல்ல யூஸ் பண்ணி தானே உருவாக்குனாங்க. ஏன்னா தாரிகாவோட மெடிக்கல் செக்கப் பண்ணின ஃபைல இங்கேயே விட்டுட்டு போயிட்டா. அதுலயே அவளோட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சது என்றதும் ஆம் என்று தலையசைத்தவள், நான் ஒரு நாள் அவகிட்ட கேட்டேன், உன்னோட எக்ஸெல்லே யூஸ் பண்ணிருக்கலாமே. அப்போ குழந்தைய சுமக்கிற ஆளா மட்டும் நான் இருந்திருப்பேன். எனக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காதேன்னு. ஆனா ஒரு குழந்தைய உருவாக்குற அளவுக்கு குவாலிட்டியான எக்ஸெல்ஸ் எனக்கு இல்ல. அதனால தான் உன்னவே முழுசா யூஸ் பண்றேன். இதுல உனக்கு ஏதும் பிரச்சனையான்னு கேட்டா. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால
தாரிகாவுக்கும் ஆத்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே வேகமாக உள்நுழைந்தாள் தாரிகா. என்னடி சொன்ன? எனக்கும் ஆத்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? உனக்கும் அவளுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. லீகலா நான் தான் அவளோட அம்மா என்று கூறி கையில் இருந்த ஆதாரங்களை அவர்களின் முன்னிலையில் தூக்கி எறிந்தாள் தாரிகா. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் நடக்கும் முன்னாடி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கும் குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்ஸ். ஒழுங்கா என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துடு. இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் என்றவள் சொன்னதை செய்வேன் என்பது போல அங்கிருந்த சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டாள்.